டீகோட் த வேர்ல்ட் அன்ஃபில்டர்ட் இரண்டு செய்திகளை இன்றைக்கு டீகோட் செய்ய இருக்கிறோம். இரண்டுமே அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் விதித்த இந்த ட்ரம்ப் டாரிஃப் குறித்தானது தான். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கடந்த வாரம் உலக நாடுகள் மீது விதித்த பரஸ்பர வரி அதுதான் பேசுபொருளாக இருந்தது. பல நாடுகளும் எதிர்வினை ஆற்றக்கூடிய சூழலில் 90 நாட்களுக்கு இதை நிறுத்தி வைப்பதாக அறிவித்திருக்கிறார் ட்ரம்ப். ட்ரம்போட இந்த யூடர்ன் என்ன காரணம்? உலகின் பல்வேறு நாடுகள் மீதும் 10% அடிப்படை வரியை ட்ரம்ப் அறிவித்திருந்தார். இதுபோக கூடுதலாக ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு வரியை ட்ரம்ப் அறிவித்திருந்தார். குறிப்பாக இந்தியா மாதிரியான நாடுகளுக்கு 27% வரி அப்படின்னு விதித்திருந்தார். அதாவது அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படக்கூடிய இந்திய பொருட்களுக்கு 27% வரி அப்படின்னு குறிப்பிட்டிருந்தார். இன்னும் கூட மருந்து பொருட்களுக்கும் கூட வரி விதிப்போம் அப்படின்லாம் சொல்லியிருந்தார். ட்ரம்போட இந்த அதிரடி அறிவிப்பினால சர்வதேச அளவில் பங்குச்சந்தைகள் ஆட்டம் கண்டன. உலகம் முழுவதும் 10 டிரில்லியன் அமெரிக்க டாலர்கள் அளவுக்கு பங்கு வர்த்தகர்கள் இழப்பை சந்திச்சாங்க. இது மிகப்பெரிய ஒரு இழப்பு. இந்த 10 டிரில்லியன் அமெரிக்க டாலர்கள் அப்படின்றது எவ்வளவு வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா ஐரோப்பிய யூனியனில் அங்கம் வகிக்கக்கூடிய 27 நாடுகளுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பாதி அளவு. அப்படின்னா எவ்வளவு இழப்பை இந்த பங்கு சந்தைகள் சந்தித்திருக்கும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க முடியும். குறிப்பாக உலக பணக்காரர்கள் யாரெல்லாம் அப்படின்னு ஒரு பட்டியல் உங்கள்கிட்ட கேட்டோன்னா நீங்களே பட்டியலை போட்டுருவீங்க. அந்த அளவுக்கு இன்றைக்கி அவங்க எல்லாம் பிரபலமாக இருக்கிறாங்க. திரு எலான் மஸ்க், மார்க் சக்கர்பர்க், அதே போல் ஜெஃப் பெசோஸ், பெர்னார்ட், அதுக்கு பிறகு வாரன் பஃபெட், இப்படி பலரும் உலகின் 500 முன்னணி பணக்காரர்கள்ட்டேருந்து எவ்வளவு இழப்பு ஏற்பட்டிருக்கு தெரியுமா? இந்த ட்ரம்ப் டாரிஃப்னால 536 பில்லியன் டாலர்கள் அப்படிங்கிறதுக்குள்ளே காணாமல் போயிடுச்சு. நிமிடங்களில் காணாமல் போயிடுச்சுன்னு சொல்ல முடியும். இந்த பங்கு வர்த்தகத்தில் ஏற்பட்ட மிகப்பெரிய இழப்புனால. இதனால் பீதிக்கு ஆளான எலான் மஸ்க் உள்ளிட்ட ட்ரம்ப்புக்கு நெருக்கமானவர்களாக பார்க்கப்படக்கூடிய குடியரசுக் கட்சியினரும் கூட பரஸ்பர வரி விதிப்பை நிறுத்தி வைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு வலியுறுத்தலை தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளப் போவதில்லை அப்படின்னு ட்ரம்ப் அடம்பிடித்து வந்தார். இதுதான் நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருந்தோம். நேற்று வரை இதுதான் நிலையாக இருந்தது. எலான் மஸ்க் தனிப்பட்ட முறையிலும் கூட ட்ரம்போட பேச்சுவார்த்தை நடத்தினார் அப்படிங்கிற தகவல்களும் வந்து கொண்டிருக்கின்றன. எப்போதுமே தான் பிடித்த முயலுக்கு 3 கால் அப்படின்னு உறுதியாக நிற்பது தான் ட்ரம்போட வழக்கம். ஆனால் அந்த வழக்கத்தையும் ஒரு எச்சரிக்கை மணி அடித்து திருப்பி இருக்கிறது அமெரிக்க கருவூலம். என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறீங்கன்னா, அமெரிக்க கருவூலத்துறையிலிருந்து எச்சரிக்கை மணி அடிக்கப்பட்டது. என்னென்னு அடிக்கப்பட்டதுன்னா, அமெரிக்க கருவூல சந்தையில் கடன் பத்திரங்கள் விற்கப்படுவது வரலாறு காணாத அளவுக்கு அதிகரித்திருக்கிறது அப்படிங்கிற செய்தி தான் ட்ரம்ப்புக்கு போனது. இது குறித்து வெள்ளை மாளிகை அதிகாரிகள் ட்ரம்ப் கிட்ட எச்சரிக்கை கொடுத்த பின்னர் ட்ரம்ப் ரெசிப்ரோக்கல் வரியை அடுத்த 90 நாட்களுக்கு நிறுத்தி வைப்பதாக அறிவித்திருக்கிறார். இது என்ன அவ்வளவு பெரிய சிக்கலா அப்படின்னு உங்களுக்கு கேள்விகள் எழலாம். கருவூல சந்தை கொஞ்சம் தந்திரமானது, மக்கள் பதட்டமாகி எல்லை மீறி விட்டதாக கூட ட்ரம்ப் இது பற்றி சொல்கிறாரு. மக்களுக்கு இவ்வளவு பயம் தேவையில்லை அப்படிங்கிறதுலாம் ட்ரம்ப்போட ஸ்டேட்மெண்ட். சரி, இப்போ ரெசிப்ரோக்கல் வரியை நிறுத்தி வைக்கிறேன்னு ட்ரம்ப் அறிவிச்சிட்டாரு. என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்குறீங்களா? உடனடியாக அதற்கான எதிர்வினையும் பார்க்க முடிகிறது. இந்த அறிவிப்புக்கு பிறகு வீழ்ந்து கிடந்த அமெரிக்க பங்கு சந்தைகள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு முன்னேற்றம் அடையக்கூடியதை பார்க்குறோம். நாஸ்டாக்ல தொடங்கி அத்தனையுமே ஏற்றத்தை காணக்கூடியதை பார்க்குறோம். அதே போல் கச்சா எண்ணெயினுடைய விலை 4% மேலாக உயர்ந்திருக்கிறது. இந்த அறிவிப்பு வந்த உடனடியாக அமெரிக்க டாலருடைய மதிப்பும் வலுப்பெற்றிருக்கிறது. இதன் எதிரொலியாக ஆசிய பங்கு சந்தைகளும் கூட மீண்டிருக்கின்றன. இப்போ ஒரு அறிவிப்பு நிறுத்தி வைக்கிறோன்ற சொல்லக்கூடிய அந்த அறிவிப்பு என்ன மாற்றத்தை பாசிட்டிவாக உருவாக்கியிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது. மற்ற நாடுகள் மீதான வரி விதிப்பை நிறுத்தி வைத்திருந்தாலும் கூட சீனா மீதான வரியை 125% உயர்த்தி உத்தரவிட்டிருக்கிறார் ட்ரம்ப். இந்த அமெரிக்கா சீனாவுடைய வர்த்தக போர் பற்றி நம்ம தொடர்ச்சியாக பேசிட்டு இருக்கிறோம். இந்த நிறுத்தி வைப்பு அறிவிப்பில் கூட சீனாவுக்கு இந்த அறிவிப்பு இல்லை அப்படிங்கிறாரு. உலக சந்தைகளுக்கு சீனா மரியாதை காட்டவில்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டை வைக்கிறது ட்ரம்ப். சீன அதிபர் ஜி ஜின்பிங் நல்ல மனிதர் தான், ஆனால் வரி விவகாரத்தில் சீக்கிரம் ஒரு நல்ல முடிவை எடுக்கணும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அப்படிங்கிறாரு ட்ரம்ப். இது எக்ஸ் தளத்தில் இந்த பதிவை அவர் பதிவிடுகிறார். சரி, இது சீனாவுக்கும் அமெரிக்காவுக்குமான இந்த வர்த்தக போர் தொடர்கிறது, அல்லது பொருளாதாரத்தில் யார் பெரிய ஆள், அல்லது உலக நாடுகளில் யார் பெரிய ஆளுன்ற இந்த போட்டி இருக்கலாம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ட்ரம்ப்போட அறிவிப்பு என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு இயல்பாக எழும் இல்லையா? இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ட்ரம்ப் கொடுத்திருக்கக்கூடிய இந்த 90 நாட்கள் அப்படிங்கிறத சிறப்பாக பயன்படுத்தி கொள்ள முடியும்.
அதற்கான காய்களை நகர்த்துகிறோம் அப்படின்னு இந்திய அரசு நகர்த்தி வருகிறது. குறிப்பாக ட்ரம்ப்போட இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பாக ஒரு டீல் நம்ம போட்டுடலாம் அப்படிங்கிறதுக்கான பேச்சுவார்த்தையை நடத்திட்டு இருக்கிறாங்க. அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படக்கூடிய பல பொருட்களுக்கு வரி விலக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறதும் இந்தியா தரப்பில் இருக்கக்கூடிய ஆலோசனையாக இருக்குது. அப்படிதான் செய்திகள் வந்து கொண்டு இருக்கிறது. சரி, இதனால் இந்தியாவுக்கு என்ன பலன் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா, இதற்கு கைமாறாக இந்தியாவுக்கு அமெரிக்கா நிரந்தர வரி விலக்கு அளிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இதுதான் இந்தியாவுடைய எதிர்பார்ப்பு. அதுக்கேற்ற வகையில் தான் நம்முடைய தரப்பிலிருந்து ராஜதந்திர ரீதியிலான பேச்சுவார்த்தைகளை நடத்தி கொண்டிருக்கிறோம், வர்த்தக பேச்சுவார்த்தைகள் நடத்துகிறோம். இதனுடைய முடிவாக அப்படி ஒரு வாய்ப்பு இந்திய நிறுவனங்களுக்கு கிடைக்கும், இந்தியாவுக்கு கிடைக்குங்கிற எதிர்பார்ப்பும் இருக்கிறது. ஆனால் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் எதுவுமே எதிர்பார்க்கக்கூடிய இடத்துல இருக்க மாட்டார், எதை வேண்டுமானாலும் செய்வார். எக்ஸ்பெக்ட் தி அன்எக்ஸ்பெக்டட் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது யாருக்கு பொருந்துமோ இல்லையோ ட்ரம்ப்புக்கு எப்போவுமே பொருந்தும் அப்படிங்கிறது தான். மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படிங்கிறது தான் சொல்லுவோம். அது இவருக்கு மட்டும்தான் முழுமையாக பொருந்தும்னு நினைக்கிறேன். இந்த அறிவிப்புகளால் இந்த 90 நாள் நிறுத்தி வைத்திருப்பது என்பது சற்றே பொருளாதார நிலையில் கொஞ்சம் ஒரு பாசிட்டிவ் சேஞ்சை கொண்டு வரும்ன்ற எதிர்பார்ப்பு கூடியிருக்கிறது. ரெண்டாவதாக நம்ம பார்க்க போகிற செய்தி, டீகோட் செய்ய போகிற செய்தியும் கூட இதே பரஸ்பர வரி விதிப்பு முறை பற்றி தான். ஏன்னா ட்ரம்ப்போட இந்த நடவடிக்கைக்கு பிறகு எல்லா நாடுகளுமே எதிர்வினையாற்ற தொடங்கி இருக்கிறத பார்க்குறோம். சீனாவுடைய எதிர்வினையை பார்த்தோம். அதே போல் மற்ற நாடுகளும் பேச்சுவார்த்தையை தொடங்கியிருக்கிறாங்க. இதெல்லாம் நடக்கும்போது ஐரோப்பிய யூனியன் என்ன செய்கிறது அப்படிங்கிற ஒரு முக்கியமான கேள்வி இருக்கும். ஏன்னா ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய நாடுகள் அத்தனை பேருமே சேர்ந்து அமெரிக்காவுக்கு எதிராக இந்த வரி விதிப்பு முறையை கடுமையாக கண்டிக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறாங்க. அப்போ அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்புடைய வரி விதிப்பு நடவடிக்கைக்கு போட்டியாக ஐரோப்பா ஒன்றியம் என்ன செய்திருக்கு தெரியுமா? அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படக்கூடிய பொருட்களுக்கு 25% போட்டி வரி விதிக்கிறது அப்படிங்கிற ஒரு முடிவை எடுத்திருக்கிறாங்க. இந்த வரி விதிப்பு வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையிலிருந்து அமலாகும் அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆனால் இப்போ ட்ரம்ப் ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காரு இல்லையா, பரஸ்பர வரி விதிப்பை 90 நாட்களுக்கு நிறுத்தி வைக்கிறோம் அப்படின்னு. அதனால் ஐரோப்பிய யூனியன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த 25% போட்டி வரியை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கிறோம்னு அறிவிச்சிருக்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு நாடும் வரி விதிப்பு என்று கிளம்பியுள்ளது 2008ஆம் ஆண்டு ஏற்பட்ட பொருளாதார மந்தநிலையை தான் நினைவுக்கு கொண்டு வருகிறது அப்படின்னு பொருளாதார வல்லுநர்கள்லாம் குறிப்பிடுறாங்க. ஆஸ்திரியா, பெல்ஜியம், ஃபின்லாந்து, பிரான்ஸ், ஜெர்மன், கிரீஸ், ஹங்கேரி, அயர்லாந்து அப்படின்னு 27 நாடுகள் இருக்கக்கூடிய கூட்டமைப்பு தான் இந்த ஐரோப்பிய யூனியன். இந்த நாடுகள் அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு கடுமையான வரி விதிப்பை வைப்பதாக ட்ரம்ப் குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறார். அதனால் ஐரோப்பிய கூட்டமைப்பு நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படக்கூடிய ஸ்டீல் மற்றும் அலுமினிய பொருட்களுக்கு 25% வரி விதிக்கப்படும் அப்படிங்கிறதான் ட்ரம்ப் ஏற்கனவே இந்த ட்ரம்ப் டாரிஃப்னு சொல்கிறோம் இல்லையா, அதில் அறிவித்தது. மற்ற பொருட்களுக்கு எவ்வளோ சொல்லியிருக்காருன்னா 20% அந்த வரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு தான் பதிலடியாக அமெரிக்க பொருட்களுக்கு 25% வரியை நாங்கள் விதிக்கிறோம் அப்படிங்கிற முடிவை ஐரோப்பிய யூனியன் எடுத்திருக்கிறது. சரி, என்னெல்லாம் அப்படி முக்கியமான பொருட்களாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா, மக்காச்சோளம், கோதுமை, பார்லி, அரிசி, மோட்டார் சைக்கிள்கள், கோழி, பழ வகைகள், ஜவுளி அப்படின்னு ஐரோப்பிய நாடுகளிலிருந்து அமெரிக்காவுக்கு இறக்குமதி செய்யப்படக்கூடிய பொருட்கள் நிறைய இருக்குது. கடந்த ஆண்டு மட்டும் அமெரிக்கா இந்த நாடுகளிலிருந்து, அதாவது ஐரோப்பிய யூனியன் நாடுகளிலிருந்து 23 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் மதிப்பிலான பொருட்களை இறக்குமதி செய்திருக்கிறது. ஐரோப்பிய நாடுகளிலிருந்து அமெரிக்காவுக்கு என்ன ஏற்றுமதி செய்யப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக வேளாண் பொருளாக இருக்கக்கூடிய சோயா தான் அமெரிக்காவிலிருந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுது. அமெரிக்க விவசாய தொழிலில் பிரதான இடத்தை பிடித்திருப்பது சோயா. மிகப்பெரிய விவசாய வருவாய் ஈட்டும் பொருட்களில் அதுவும் ஒன்றாக இருக்கிறது. அமெரிக்காவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 0.6% இதனுடைய உற்பத்தி இருக்குது. அமெரிக்காவில் ஏறக்குறைய 5 லட்சம் சோயா உற்பத்தியாளர்கள் இருக்கிறாங்க. இவங்களுக்கும் இந்த ஐரோப்பிய யூனியனுடைய முடிவு நடைமுறைக்கு வந்தால் பாதிப்பை உண்டாக்கும். ஆனால் இப்போதைக்கு அவங்க நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. அமெரிக்காவில் இந்த துறை 124 பில்லியன் டாலர் மதிப்பிலானதாக இருக்கிறது. கென்யா அப்புறம் பல்கேரியா நாடுகளிலிருந்து மொத்த பொருளாதாரத்திற்கு ஈடானதாக இந்த மதிப்பை நம்ம பார்க்க முடியும். அதாவது சோயாவினுடைய அந்த அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்த துறையினுடைய மொத்த மதிப்புங்கிறது கென்யா மற்றும் பல்கேரியா நாடுகளுடைய மொத்த பொருளாதாரத்திற்கு ஈடானது.
அப்படின்னா எவ்வளோன்னு நம்ம புரிஞ்சுக்க முடியும். அமெரிக்கா தன்னோட சோயா விளைச்சலை சுமார் 80 நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து வருகிறது. நேற்றுக்கும் நம்ம பார்த்தோம், அதில் சீனாவும் ஒன்று. சீனாவும் ஐரோப்பிய நாடுகளும் தான் மிகப்பெரிய நுகர்வு நாடுகளாக இருக்கின்றன. ட்ரம்போட அதிரடி வரி விதிப்புக்கு சோயா மூலம் பதிலடி கொடுக்க திட்டமிட்டிருக்கின்றன சீனாவும் ஐரோப்பிய நாடுகளும். சனிக்கிழமை அன்று சீனா அனைத்து அமெரிக்க பொருட்களுக்கும் கூடுதலாக 34% விதித்தது. குறிப்பாக சோயா மீதான கூடுதல் வரியை 44% உயர்த்தியது. இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக கவனிக்கப்படக்கூடியது. இந்த ட்ரேட் வார்னு சொல்லப்படக்கூடிய வர்த்தக போட்டியில் இரண்டு நாடுகளும் வர்த்தக போரில் அமெரிக்காவும் சீனாவும் மாறி மாறி செய்யக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இதனால் அமெரிக்காவின் சோயா 94% வரி விதிப்புக்கு ஆளாகி இருக்கு சீனாவை பொறுத்த வரைக்கும். அதே போல் சோயா ஏற்றுமதியாளர்கள், அதாவது அமெரிக்காவில் இருக்காங்க இல்லையா, அவங்க கடுமையான பாதிப்புக்கு ஆளாகக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது வெளிப்படையாக தெரியக்கூடிய ஒன்று. சோயாவை அதிகமாக உற்பத்தி செய்யும் மற்றொரு நாடு பிரேசில். சீனா அமெரிக்காவை விட்டுட்டு பிரேசிலை நோக்கி நகரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. சீனாவை பின்பற்றி ஐரோப்பிய நாடுகளும் கூட பிரேசிலிருந்து அதிக அளவுக்கு சோயாவை இறக்குமதி செய்யறதுக்கான திட்டங்களை தீட்டி வருகின்றன. இப்போ சீனாவுடைய முடிவு, அதே போல் ஐரோப்பிய நாடுகளுடைய முடிவு யாருக்கு பெரிய பாதிப்பை உண்டாக்கும்? நிச்சயமாக அங்கே இருக்கக்கூடிய சோயா உற்பத்தியாளர்களுக்கு தான். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சோயா உற்பத்தியாளர்களாக என்ன செய்கிறாங்கன்னா, சீனா ஐரோப்பிய நாடுகள் மீதான இறக்குமதி வரியை குறைக்க வேண்டும் அப்படின்ற கோரிக்கையை தங்களுடைய அரசாங்கத்திற்கு முன்வைக்கிறாங்க. முன்னதாக ஐரோப்பிய ஒன்றியமும் கூட அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பர்பேன் விஸ்கிக்கு 50% இறக்குமதி வரியை விதிப்போம் அப்படின்லாம் சொல்லியிருந்துச்சு. அதே போல் அமெரிக்க விஸ்கிக்கான வரியை உயர்த்தினால் ஐரோப்பாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படக்கூடிய ஒயின் உள்ளிட்ட பொருட்களுக்கு 200% வரி விதிக்கப்படும் அப்படின்னு அமெரிக்கா எச்சரித்தது. இப்படி வர்த்தக போட்டியில் அல்லது வர்த்தக போரை தொடுப்பதில் அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளும் அல்லது சீனாவும் எல்லாம் இறங்கும்போது பாதிப்பு யாருக்கு வருதுன்னா வணிகர்களுக்கு தான், வர்த்தகர்களுக்கு தான். ஐரோப்பாவை சார்ந்த ஒயின் தயாரிப்பு நிறுவனங்கள் பெருமளவில் அமெரிக்காவை சார்ந்திருப்பதனால விஸ்கிக்கான இறக்குமதி வரியை உயர்த்தக்கூடிய அறிவிப்பை தற்காலிகமாக தள்ளி வைத்திருக்கிறது. இதுக்கு முன்னதாக இன்னொரு விஷயமும் நடந்தது. பரஸ்பரம் 0 வரி விதிப்பு முறையை பின்பற்றலாம் அப்படின்னு அமெரிக்கா கிட்ட ஐரோப்பிய யூனியன் யோசனை சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதை ட்ரம்ப் நிராகரிச்சிருந்தார். ஐரோப்பிய யூனியன் அப்படிங்கிறத பற்றி ட்ரம்ப் என்ன சொன்னார்னா, யூரோப்பியன் யூனியன் இஸ் வெரி பேட் ஃபார் அஸ் அப்படின்னு சொல்லி, அதாவது EU இஸ் வெரி பேட் ஃபார் US அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை அவர் குறிப்பிட்டிருந்தார். ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் ஐரோப்பிய யூனியனுக்கு கரார் காட்டி வருகிறார் அப்படிங்கிறதுனால இந்தியாவை நாடி இருக்கிறது அந்த யூனியன். ஐரோப்பிய நாடுகளிடமிருந்து இறக்குமதி செய்யப்படும் கார்களுக்கு 0 வரி விதிக்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை இந்தியாவிடம் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வரி குறைப்பு நிறைய கார் நிறுவனங்கள், ரொம்ப குறிப்பாக வாக்ஸ்வாகன், மெர்சிடிஸ் பென்ஸ், BMW அப்படி போன்ற ஐரோப்பிய கார் தயாரிப்பாளர்களுக்கு பயனளிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஆண்டுதோறும் 4 மில்லியன் யூனிட்டுகளை உற்பத்தி செய்யக்கூடிய இந்தியாவின் கார் சந்தை உலக அளவில் மிகவும் பாதுகாக்கப்பட்ட சந்தைகளில் ஒன்றாக இருக்கிறதுங்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு அம்சம். இப்போ டாடா மோட்டார்ஸ், அதே போல் மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா போன்ற நிறுவனங்கள் வாகனங்களுக்கான இறக்குமதி வரியை குறைக்க எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய இந்திய தயாரிப்பு நிறுவனங்கள் இருக்கு இல்லையா, உற்பத்தி செய்யக்கூடிய இந்திய நிறுவனங்களுக்கு பாதிப்பை உண்டாக்கலாம். ஆனாலும் குறைந்த எண்ணிக்கையிலான பெட்ரோல் கார்களுக்கு படிப்படியாக வரி குறைப்பு செய்யலாம் அப்படிங்கிற யோசனையையும் தெரிவித்திருக்கிறாங்க. அதாவது 100%லேருந்து முதல்ல 70% குறைக்கலாம், அதுக்கு பிறகு 30% குறைக்கலாம் அப்படிங்கிறதுலாம் கார் தயாரிப்பு நிறுவனங்கள் சொல்லக்கூடிய ஆலோசனையாக இருக்கிறது. சரி, பெட்ரோல் கார்களை பற்றி சொன்னோம். அப்போ மின்சார கார்கள் தானே இப்போ அதிகமாக வரக்கூடியது. அடுத்து அதிகமாக வரக்கூடிய கார்கள் அப்படின்னு மின்சார கார்களை பார்க்கும்போது அதை பொறுத்த வரைக்கும் 2029ஆம் ஆண்டு வரை வரி குறைப்பு செய்யக்கூடாது அப்படின்னு கார் தயாரிப்பு நிறுவனங்கள் வலியுறுத்திட்டு இருக்காங்க. இதுவும் கவனத்தில் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒன்றாக மாறி இருக்கிறது. எனவே இந்த வர்த்தக போரில், அமெரிக்காவுடைய வர்த்தக போரை 90 நாட்களுக்கு அவர் தன்னுடைய அறிவிப்பை நிறுத்தி வைக்கிறேன்னு ட்ரம்ப் சொல்லியிருந்தாலும் அமெரிக்காவை தங்களுக்கான வர்த்தக இடமாக, வர்த்தக நாடாக, தங்களுக்கான சந்தையாக பார்ப்பதிலிருந்து இப்போ சீனாவும் ஐரோப்பிய நாடுகளும் தங்களுடைய கவனத்தை திருப்பி இருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம். இந்தியா போன்ற ஒரு பெரிய சந்தை இருக்கக்கூடிய இடத்துல இந்த நாடுகள் இந்தியாவை நோக்கி வரக்கூடிய ஒரு இடமும் இருக்கிறது. அப்படி வரக்கூடிய இடம் இருந்தால் அதனால இந்தியாவுக்கும் பலன்தான். அதே நேரத்தில் இந்தியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய சொந்த உற்பத்தியில் இருக்கக்கூடிய இந்தியாவின், இப்போ நம்ம முக்கியமாக நம்ம பேசுகிறது என்ன, ஸ்டார்ட் அப் இந்தியா,
அதே போல் எல்லாமே இந்திய பொருட்களுக்கான தயாரிப்புக்கான முக்கியத்துவம் அப்படின்லாம் பேசுறதுனால இங்கே இருக்கக்கூடிய நிறுவனங்கள், இங்கே இருக்கக்கூடிய உற்பத்தியாளர்கள் பாதிக்கப்படாமல் இந்த முடிவுகளை, இந்த அறிவிப்புகளை அல்லது வரவேற்கக்கூடிய நடவடிக்கைகளை இந்தியா மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் நீடித்திருக்கிறது. புதிய டாரிஃப், அதாவது இறக்குமதி வரி அப்படிங்கிறத ட்ரம்ப் விதித்த நாளிலிருந்தே நிறைய பொருளாதார வல்லுநர்கள் சொன்னது இது அமெரிக்காவுக்கு எதிராகவே மாறும். எனவே ட்ரம்ப் தன்னுடைய அந்த அறிவிப்பில் எவ்வளவு தூரம் உறுதியாக இருக்கிறார்னு பார்க்கணும், பின்வாங்குவதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கின்றன அப்படிங்கிற கருத்தை சொல்லி வந்தாங்க. ஆனால் ட்ரம்ப் உறுதியாக இருந்தார். இப்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய நெருக்கடியினால், ரொம்ப குறிப்பாக அவருடைய நண்பர்களாக இருக்கக்கூடிய பில்லியனர்ஸ்க்கெல்லாம் ஏற்பட்டிருக்கக்கூடிய நெருக்கடியும் கூட அவரை இந்த நிலைக்கு தள்ளியிருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய கருவூலத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய அந்த நெருக்கடியும் ட்ரம்ப்பை இந்த நிலைக்கு தள்ளியிருக்கிறது. 90 நாட்கள் நிறுத்தி வைக்கிறேன் அப்படிங்கிற அறிவிப்பை அவர் நிரந்தரமாக செய்ய வேண்டும், செய்வார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் கூட மற்ற நாடுகளுக்கு இருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.